சனாதனா அது வந்து இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான வார்த்தை. சனாதன கோட்பாடுகளை நான் ஒழிக்கணும்னு சொன்னேன். அதை நான் பேசிட்டு தான் இருப்பேன். பெரியார் எங்கோ திரும்பி பிறந்துட்ட மாதிரி ஒரு சிந்தனை வருது. உதயநிதி அவரோட ஸ்பீச்ல கடைசியில சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு இருக்கிறாரு. இன்னைக்கு தாவேகாவோட எம்எல்ஏ முஸ்தபா, ஏன் அவருக்கு வந்து 4 நாள் 5 நாள் கூட ஆகல, இன்னும் அந்த சந்தோஷத்திலே அவங்க இறங்கல. அப்ப போய் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தவறான இதை வந்து விஜய் அதை உங்களை ஆதரிக்கூடாது. இதை எதிர்த்து கேட்கணும்னு சொல்லல, பட் இந்த மாதிரி ஒரு சமுதாயம் தமிழகத்துக்கு தேவையா அப்படின்னு பார்க்கணும். இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முஸ்லிம்ஸ் வந்து தினம் 5 வேளை தொழுறாங்க. ஒரு மைக்ல ஊர்ல இருக்க எல்லாரையும் எழுப்பி விட்டுறாங்க. ஒருத்தர் நைட் டியூட்டி முடிச்சுட்டு 2 மணிக்கு தான் வந்து படுத்திருப்பான், அவனையும் எழுப்பி விட்டுறான். இதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்துக்கள் என்னைக்கா கேட்டிருக்கோமா? இல்ல கிறிஸ்டியன்ஸ் தான் அதை வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ சமுதாயம் இருந்த எல்லாத்தையும் அகற்றி செஞ்சு தான் போகணும். இந்த மாதிரி முஸ்தபா இந்த மாதிரி பேசுறது மிக மிக தவறு, மிக மிக தவறு. அது வந்து யாருக்கு போய் பாதிக்குன்னா விஜயை தான் பாதிக்கும். விஜய் வந்து எதையும் செய்ய மாட்டாரு, சொல்லவும் மாட்டார். பட் அவர் திருச்செந்தூர்ல போய் அழகா சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தது வந்து அவரும் ஒரு சாமியை விரும்புறவர் அப்படிங்கிறதா தெரிஞ்சிருக்கு. பெரியார் மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இருக்கிற கலாச்சாரம் எப்படி இருக்குதோ அது இதை விட மோசமாகும். ரோட்டுக்கு 4 பேர் குடிகார அங்கங்க படுத்து கிடப்பான். ரோட்டுக்கு 4 பேர் அவன் முன்னாடி வரப்போறவன்ட்டு அடிச்சு செயினை பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருப்பான், கஞ்சா அடிப்பான், பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுவான், பாட்டியும் கூட பார்க்க மாட்டான், குழந்தைகளும் கூட பார்க்க மாட்டான். ஒரு மரியாதை இல்லாத சமுதாயம் தான் இப்போ இருக்கு திராவிட ஆட்சியில். இதை மாற்றணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து கிறிஸ்தவர்கள் அவங்களோட சிந்தனையில் அவங்களா வந்து வாழணும், முஸ்லீம்கள் அவங்க சிந்தனையை இது பண்ணணும். ஒருத்தரை புண்படுத்தக்கூடாது. இந்த சனாதனா முக்கியமான வார்த்தை இந்துக்களுக்கு. இது புண்படுத்தின முஸ்தபா மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். மன்னிப்பு கேட்டேன்னா ராஜினாமா பண்ணிட்டு அவர் வந்து எனக்கு வந்து அரசியல் இருக்க முடியாது அப்படின்னு விஜய்கிட்ட அவர் எழுதி கொடுத்துட்டு போறதா நல்லது. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளியிட தமிழகம்.